எல்லோருக்கும் வணக்கம். இனியெல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல்ல இருந்து இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வீடியோ பதிவு என்னன்னா, இதுதான். நிறைய மருத்துவர்கள் சொல்றது HbA1c தான் கட்டுப்படுத்தணும், அதுதான் முக்கியமானது. ஆனா அந்த ஒரு டெஸ்ட்டை மட்டும் இவங்க செய்யறதில்ல, பெரும்பாலும் செய்யறதில்ல. பட் மருத்துவமனைக்கு போகும்போது ஒரு மோசமான உடல்நிலையோட போகும்போது அவங்க மருத்துவர்கள் கம்ப்ளீட் டெஸ்ட் பண்ணும்போது இது மாட்டிக்குது, எப்படியாவது மாட்டிக்குது. சரி, இதனுடைய விளக்கம் என்னங்கிறது நான் ஏற்கனவே சில வீடியோக்கள் போட்டால் கூட மக்கள் பார்த்த மாதிரி தெரியல. அதனால இப்போ இந்த காலகட்டத்தில் இது போட வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டதுனால நான் போடுறேன். இது என்னுடைய 301வது வீடியோ. இதுவரை ஆதரவு கொடுத்துறவங்களுக்கு நன்றி. இதுக்கு மேலேயும் எனக்கு ஆதரவு கொடுங்க. தயவுசெய்து இது நிறைய பேருக்கு போகணும். ஷேர் பண்ணுங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கப்புள்ஸ் ஒருத்தர் வந்தாங்க. ஒரு போன வாரம் இருக்கும், ஒரு 4 நாள் இருக்கும். அதுக்கு முன்னால் 2 நாளைக்கு முன்னால் ஒருத்தர் வந்தார். 2 பேர்த்துக்கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சர்க்கரை நோய் மிக சாதாரணமாக அவங்க ஹேண்டில் பண்றாங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் தெரியுது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சின்ன எஃபெக்ட் கூட இது கொடுக்கறதில்ல. பெரும்பாலும் சர்க்கரை நோய் என்னைக்கு கண்டுபிடிக்கிறோமோ அது 5 வருஷம் உள்ள இருந்தாதான் வெளியே தெரிஞ்சு கண்டுபிடிப்புக்கே வரும். அப்பதான் திமிரேட் வரும், அப்பதான் அந்த லிமிட்டேஷனுக்கு மேல வரும்போது தான் அவங்களுக்கு பாதிப்பு தெரியும். எப்படி பாதிப்பு தெரியும்னா, டெஸ்ட் பண்ணாதான் தெரியும், உடல்ல பாதிப்பு தெரியாது. அந்த பாதிப்பு தெரிந்ததுல இருந்து ஒரு 10 வருஷம், நான் சொல்லக்கூடிய இந்த தகவல் ஒரு 15 வருடம் வரைக்கும் அவங்களுக்கு எந்த பாதிப்புமே உடல்ல தெரியாது, மேக்சிமம் தெரியாது. அவங்க பார்க்காதே இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு தெரியாது. இந்த தெரியாதனாலதான் அந்த நோயில நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. ஒரு ஆபத்தான விஷயம் அமைதியா இருக்கிற மாதிரி தான், புயலுக்கு பின்னே அமைதிங்கிற மாதிரி தான். வரும்போது அது அதிகமாயிடுச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கு போராடுறதை விட பேசாம இறந்துடலாங்கிற மாதிரியான சங்கடங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் வந்துடும். இந்த HbA1cங்கிறது அதுதான். நம்ம உடல்ல இயல்பாவே இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்கணும்னா 4% HbA1c இருக்கணும். அதாவது ஒரு 60 மில்லிகிராம் பாடியில இருந்துகிட்டே இருக்கணும், எப்பவுமே இருக்கணும். சர்க்கரை இல்லாமல் போகக்கூடாது, எப்பவுமே 60 மில்லிகிராம் இருக்கும். எல்லோருக்கும் இருக்கும், ஆரோக்கியமானவர்கள் எல்லோருக்கும் இருக்கும். இது எதனால வருதுங்கிறதெல்லாம் நான் பல வீடியோக்கள் போட்டிருக்கேன். இருந்தாலும் அடுத்தடுத்து வர வீடியோக்கள் உங்களுக்கு நான் பேசிட்டு தான் இருப்பேன், வேற வழி இல்லை. ஏன்னா குணப்படுத்தக்கூடிய ஒரே நபர் இந்த உலகத்தில் நான் தான், தெரிஞ்சதுனால தான் பேசுறேன், எனக்கு தெரிஞ்சு பேசுறேன். யாராலையும் இந்த நோயை இன்றைக்கு வரைக்கும் தொட முடியவில்லை, என்னை தவிர. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவான். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, 4%ன்னா 60 மில்லிகிராம் சர்க்கரை பாடியில இருக்கு. ஒவ்வொரு 30 மில்லிகிராம் அந்த உடல்ல தேங்கும் போதும், எப்படி தேங்கும் போதுன்னா, அந்த சிவப்பணுக்கள்ல போய் ஒவ்வொரு 30 மில்லிகிராம் அளவுக்கு தேங்கணும். தேங்கிடுச்சுன்னா அந்த குறிப்பிட்ட சிவப்பணுக்கள் பூராமே சர்க்கரை நோயுள்ள சிவப்பணுக்களா மாறிடும். அதுதான் HbA1c, ஹீமோகுளோபின். இந்த ரத்த சிவப்பணுல போய் சர்க்கரை ஒட்டிக்கும், உட்கார்ந்துக்கும், அவ்வளவுதான். இந்த மாதிரி அதிகமாகும் போது என்ன ஆகுதுன்னா, 30% ஏறினுச்சுன்னா 90% சர்க்கரை உங்க உடம்புல இருப்பு இருந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். 24 மணி நேரமும் 90 மில்லிகிராம்ல இருக்குன்னு அர்த்தம். இது நார்மலானா நார்மல். சரி, 7% வருது, அப்ப என்ன, 120 வந்துடும். இது 120ங்கிறது பர்ஃபெக்டா நார்மல், எல்லாருமே பார்க்கக்கூடியது. 80 120 அது நார்மல். அதுக்கு மேல போகும்போது தான் சர்க்கரை நோயா மாறுதுன்னு சில மருத்துவர்கள் சொல்றாங்க. பெரும்பாலும் எல்லாரும் சொல்றது அதுதான். அது மேல இன்னொரு 30 பாஸ் ஆகுது. அப்ப 150 மில்லிகிராம் உங்க உடம்புல இருந்துகிட்டே இருக்கு. இது என்ன ஸ்டேஜ் அப்படின்னா, 7%க்கு வந்துருது. 6ல இருந்து 7%க்கு வந்துருது. 150ன்னா 7%க்கு வந்துருது. இந்த 7% இருக்கிறதே நீரிழிவு நோய்க்குள்ளார நீங்க நுழைஞ்சிட்டீங்கிறது தான் மருத்துவ விஞ்ஞானிகளின் உண்மையான கூற்றுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையான தகவல். அப்போ அந்த மிடில் இருக்கீங்க நீங்க. அதாவது நீரிழிவு நோயின்னு உங்களை கன்ஃபார்ம் பண்ண முடியல, நீரிழிவு தான் சொல்லி கன்ஃபார்மும் பண்ண முடியல. இடைப்பட்ட நிலையில நிற்கிறது தான் இந்த 7%. 7% HbA1c, 7%. இந்த 7%ங்கிறது 150.
சரி 8% இருக்கலாமா அப்படின்னா, நல்லா சாப்பிட்றவங்களுக்கு நல்ல உணவு சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணால் 8% அந்த நேரத்துக்கு வரும். நல்ல மதிய உணவு பெரிய விருந்து சாப்பிட்டா அந்த நேரத்துக்கு வந்து 8% கணக்கு காமிக்கிறதுக்காக 180 மில்லிகிராம் இருந்தால் 8%. சரி, அதே உணவு நீங்க தொடர்ச்சியா சாப்பிட்றீங்க, நல்லா திருப்தியா சாப்பிட்றீங்க, புல் கட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த HbA1c வந்து 8%க்குள்ளார இருந்தால் உடல்ல பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி, அவ்வளவுதான். வராதுன்னு சொல்ல முடியாது. சரி, இது 9க்கு போகும்போது என்ன ஆகுன்னா அப்பயும் வந்து பாதிப்புகள் வந்து கொஞ்சம் சேர்ந்து வரும். உடல்ல பெரிய அளவுல பாதிப்புகள் வராது. இதனால தெரியாதே போயிடும். இந்த 9 வந்ததுன்னா 210, எனி டைம் உங்களுக்கு 210 சர்க்கரை இருந்துகிட்டே இருக்கு. இப்ப நீரிழிவு நோய்க்குள்ளார நீங்க வந்துட்டீங்க. 150க்கு அதாவது 120க்கு மேல வந்தாவே நீரிழிவு நோய் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். கன்ஃபார்ம்டு, அதுல சந்தேகம் இல்லை. அந்த நீரிழிவு நோயில ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு வகுப்பு நீங்க பாடம் படிக்கிற மாதிரி 1வது 2வது 3வது அந்த ஸ்டேஜ் இருக்கு. அந்த ஸ்டேஜில் நீங்க வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த 9% வர வரைக்குமே கூட பெரிய அளவில் பாதிப்பு தெரியாது. எப்பவுமே வந்து பாதிக்கு மேல அதிகமாகும் போது தான் உடல்ல பாதிப்பு தெரியும். சரி, இப்ப இந்த 9, 10 ஆகுது, அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப கூட தெரியாது. ஏன்னா சிலருக்கு வந்து நல்லா சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு அப்ப கூட தெரியாது. ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனா உள்ள என்ன ஆயிடுன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு உறுப்புகளா செதஞ்சிக்கிட்டே வரும். ஒவ்வொரு உறுப்புகள்னா எந்த உறுப்புன்னு பர்ஃபெக்டா சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஏன்னா சர்க்கரை எல்லா உறுப்புகளும் தேவை. அதனால மூளையில இருந்து, நரம்புல இருந்து, கல்லீரல்ல இருந்து, சிறுநீரகத்துல இருந்து, மண்ணீரல்ல இருந்து, நுரையீரல், இதயம் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய செயல்பாட்டை குறைக்க ஆரம்பிச்சு கம்ப்ளீட் சர்க்கரையிலே ஊறி போய் நஞ்சு போயிடும். இந்த இதுல எந்த உறுப்பு முதல்ல அதிகமா பாதிப்படையுதோ அந்த உறுப்புக்கு உண்டான நோய் அதிகமாகி நீங்க மரணிக்கிறீங்க. இதுதான் வந்து இந்த ஜோதிட சாஸ்திரம்னு வச்சுக்கோங்களேன். இந்த உடலுடைய சர்க்கரையினுடைய ஜோதிட சாஸ்திரம் இதுதான். இது இப்படிதான் வந்து சிக்கும். அதனால அந்த பாதிப்புகள் தெரியவே தெரியாது. எப்ப பாதிப்புகள் தெரிய வருதோ அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை வந்து கவுண்ட் டவுன் தான், நரகம் தான். உங்க நாட்கள் வாழ்நாட்கள் எண்ணப்படுகின்றன, அவ்வளவுதான். உங்களுக்கு மரண தேதி குறிச்சிட்டா அதே என்றது அந்த தேதியில இந்த நோய்களோட வாழ்றது தான் பெரிய சிரமமாயிடும். இதுல ஏதாவது ஒரு உறுப்பு பாதிப்பாயிடுச்சுன்னா அதுக்கு கொடுக்குற மாத்திரையினால இன்னொரு உறுப்பு பாதிப்படையும், அதுக்கு கொடுக்குற மாத்திரையினால இன்னொரு உறுப்பு பாதிப்படையும். இப்ப நரம்பு மண்டலம் பாதித்தால் அதனால 3 விவகாரம் வருது. ஒன்னு சிறுநீரகம் போயிடும், அல்லது கண் பார்வை போயிடும், அல்லது கால் நரம்புகள் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாத போய் காலில் புண்ணு வரும், கேங்கரைன் வரும், எல்லாமே வரும். இது 3 ஒரே டைம்ல கூட வரும். வந்தது தியாகராஜ பாகவதர் அப்படிங்கிற பெரிய மேதை. நடிப்பு உலகத்துல அவர் சிகரமா இருந்தார். எல்லாத்துக்கும் தெரியும், பழைய ஆளுங்களுக்கு இப்ப ஆளுங்களுக்கு தெரியாது. கண்ணு போய் காலையும் எடுத்து ரொம்ப சிரமப்பட்டு இறந்தார். சர்க்கரை நோயிலால் மிக கடுமையான பாதிப்படைந்து சிரமப்பட்டு இறந்தார். பார்த்து கூட நம்ம திருந்தல. இப்போ விஷயத்துக்கு வரும். அந்த ஒரு ஜோடி வந்தது, பேசினாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, சார் எனக்கு 8 வருஷமா சர்க்கரை இருக்கு, நான் எதுவுமே கண்டுக்கிறதில்ல சார், அப்படியே விட்டுட்டேன், எனக்கு 400 இருந்தது, நான் நல்லா சாப்பிட்றேன், ஒன்றும் இல்லைன்னு. அந்த அம்மா சொல்றாங்க, 4 மாசத்துக்கு முன்னால் நான் செக் பண்ண சார் 350 இருந்தேன். நாங்களாம் சட்டை பண்றதில்ல. சரி, போர்டு பார்த்தோம், வீட்டுக்கு வெளியில ஒரு போர்டு இருக்கு, போர்டு பார்த்தோம், சரி இது என்னன்னு கேட்டு போலான்னு வந்தோம்னா. இந்த மாதிரி மனநிலை உள்ளவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வசதினா ரிச் ஃபேமிலின்னு வச்சுக்காங்களேன், தங்கமே இருக்கும், ஒரு 40-50 பவுனே இருக்கும். அவங்க கிட்ட போட்டிருந்ததெல்லாம் பார்த்தா பிரஸ்லெட், செயின், அது எவ்வளவு வசதி இருந்தாலும் எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வீட்டிலன்னு கடைசி காலத்துல சிக்கிக்குவாங்க. அவங்க நல்லா இருக்கட்டும், ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிடுறேன், கடுமையான பாதிப்பை தரக்கூடிய ஒரே நோய் சர்க்கரை நோய். இந்த HbA1c குறைக்கணும்னா என்ன செய்யணுங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம் மருந்து மாத்திரைகள் பரிந்துரைப்பதில்லை, அதனால சர்க்கரையும் குறையாது. சர்க்கரை நோய்க்கு இதுவரை மருந்து மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. உணவில் தான் சரியாகும், நீங்க சாப்பிடும் உணவில் தான் சரியாகும், 100% குணமாகும்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு பண்றேன். பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் ஆதரவு கொடுங்க சார். நிறைய பேத்துக்கு போட்டோம், ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் இந்த HbA1c குறைக்கிற ரகசியத்தை நான் சொல்லித்தரேன், தனித்தனியா சொல்லி கொடுக்குறேன். கத்துக்கங்க. நோயிலிருந்து மருந்து இல்லாமல் வெளியே வாங்க, குறிப்பா இந்த சர்க்கரை நோயிலிருந்து சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.